நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரங்களாக நாம் நங்கூரம் என்ற தலைப்பில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்பிக்கையின் நங்கூரம் என்ற தலைப்பில் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இரண்டாவதாக தியானிக்க இருப்பது நல் மனசாட்சியாகிய நங்கூரம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சியை தள்ளிட்டா எது சேதமடைஞ்சிருமா? விசுவாசமாகிய கப்பலை. விசுவாசங்கிற கப்பல் சேதமடைஞ்சிருமா? இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம், சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு சரி எது தவறு எது அப்படிங்கிற ஒரு உந்துதல் உள்ள இருக்கும். அதான் மனசாட்சி. இப்போது ஒரு இடத்துல அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த பொருளை நீ தொடக்கூடாது, இதை நீ இப்போ சாப்பிடக்கூடாது, நான் சொல்கிற நேரம் தான் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை அந்த பொருளை போய் எடுக்கும்போது தாயினுடைய குரல் தனக்கு திருப்பி ஞாபகமாக கேட்கும். அது தொடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க, நம்ம தொடுறது தப்பு அப்படிங்கிறது அப்படி உள்ளே இருந்து ஒரு பேசுகிற அந்த சத்தம் கேட்குறதுல இதுதான் மனசாட்சி. அப்போ நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நல் மனசாட்சியை நம்ம காத்து கொள்ளணும். மனசாட்சி சொல்கிறது சரியா தப்பா அதை கவனிக்காமல் நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய விசுவாச கப்பல் கண்டிப்பாக என்ன செய்திரும்? சேதமடைஞ்சிரும். அப்போ தப்பு அப்படின்னு ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது அந்த தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி அநேக வாலிபர்கள், அநேக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற சில காரியங்கள் தவறு அப்படின்னு தெரியும். இந்த இப்படிப்பட்ட ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது தவறு, ஸ்மோக் பண்ணுறது தவறு, இப்படிப்பட்ட போதையான பொருள்களை வாங்கி உட்கொள்வது தவறு, எல்லாம் தெரியும். பேரண்ட்ஸ் வீட்டில் கொடுக்காத அட்வைஸே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் கடந்து வேலை பார்க்குறேன்டா, இந்த பணத்தை வச்சு நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லா நீ என்ன செஞ்சு கொண்டு வரணும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இவன் இந்த மனசாட்சி தள்ளிடுதான் பாருங்க. தள்ளிட்டு அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சிற்று இன்பத்திற்காக அது என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் தான் அந்த இன்பம் இருக்கும். அதற்கு பிறகு உடம்புல பலவிதமான பாதிப்புகள், நோய்களால் அவன் பாதிக்கப்படுவான். அது அவனுக்கு தெரியும். அந்த கொஞ்ச நேர இன்பத்திற்காக நம்ம மனசாட்சியை தள்ளி வைத்திருந்தோம். வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக வாழ்க்கையை அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இழந்துருவாங்க. பெரியவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இன்பத்திற்காக ஒரு சீரியலையோ ஒரு படத்தையோ பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருப்பாங்க. பிள்ளைங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, கணவன் சொன்னால் கேட்க மாட்டார், கணவனுக்கு சம்பாதிச்சு காசை கொண்டு தர எதற்காக? கொஞ்ச நேரம் அனுபவித்து அந்த சிற்றின்பத்தினால மனசாட்சி நமக்கு சொல்லும், அதை செய்யாத, இதனை பார்க்கறனால தான் வீட்டில் பிரச்சனை வருது, நீ இதை விட்டுட்டு அந்த நேரம் பைபிள் வாசி. நம்ம மனசாட்சி நம்மளோட பேசுது. அதை தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்ச நேரம் இன்பத்திற்காக நம்ம செல்லும்போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் புயல் வீசி கொண்டிருக்கிறது. விசுவாச கப்பல் சேதமடைந்து விடுகிறது. நம்ம சீரியலை பார்த்துட்டு திருப்பி வீட்டில் பிரச்சனை வந்துட்டுன்னு போய் முழங்கால் போட்டு ஜெபிக்க போனால் ஜெபிக்க முடியாது. பக்கத்துல இருந்தே சாத்தான் பேசுவான் பாருங்க, நீ தான் சீரியல் பார்த்தியே, இப்போ நீ ஏன் பிள்ளையாச்சே, நீ ஜெபம் கடவுள் எப்படி கேட்பார்? ஜெபிக்க முடியாது. அப்போ நம்முடைய மனசாட்சியை, நல் மனசாட்சியை, கெட்டதில்லை, அதுக்கு தான் முன்னாடி போட்டிருக்க அந்த வசனம் எவ்வளோ அழகாக நம்ம கற்றுத்தருது பாருங்க. நல்ல மனசாட்சியை தள்ளக்கூடாது. நல்ல எண்ணங்களை நமக்கு தருகிற அந்த நல் மனசாட்சி நம்ம தள்ளும்போது விசுவாசம் என்கிற கப்பல் நமக்கு என்ன செய்திடும்? சேதமடைந்து விடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, பெரியோர்களே, வாலிபர்களே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் மனசாட்சியை நீங்கள் என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்க. நீங்கள் பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசாட்சி உங்களை இது தப்புன்னு சொல்லிச்சா? கண்டிப்பாக சொல்லியிருக்கும், கண்டிப்பாக பேசியிருக்கும், கண்டிப்பாக அந்த காரியத்தை செஞ்சிருக்கும். சில நேரம் சிலருக்கு விரோதமாக நம்ம வார்த்தைகளை பேசும்போதே அப்படி பேசாத அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். விடு, அதை பிறகு பார்த்துக்கலாம், இப்போ அவங்கக்கிட்ட நிறைய நேரம் பேசணும்னா எனக்கு வேறு டாப்பிக்கே இல்லை அப்படின்னு நம்ம பேசுகிறோமா? பிற்பாடு அது நம்முடைய விசுவாச கப்பலை செய்யும். நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தை வசனத்தை கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசினா கூட, ஆமாம் அன்னைக்கு நீ அவங்கள பற்றி அப்படி பேசினவே தானே,
உங்கள் விசுவாசத்தை அதை என்ன செய்துவிடும்? சேதப்படுத்திவிடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2வது நங்குரம் நமக்கு எங்கே இருக்கணுமா? நல் மனசாட்சியாகிய நங்குரம். ஃபஸ்ட்டு பார்த்தோம், நம்பிக்கை, தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஆழமாக இருக்கும்போது, எசேக்கியா ராஜா ஆழமாக வைத்திருந்தாரு செனகரிப்பு. அசிரிய ராஜாவாகிய செனகரிப்பு கூட யுத்தம் பண்ண எசேக்கியா ராஜா போகலை, தெய்வ தூதனை அனுப்பினாரு. 1-2 சங்காரம் எல்லாம் 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்டாங்க. அந்த நாட்டில் பெருமளவு சேதம் வந்தது. நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை அவன் தூஷணம் பண்ணனால தேவனே யுத்தம் பண்ணார். இன்னைக்கு மனசாட்சி, இந்த மனசாட்சி சொல்றத, நல் மனசாட்சி சொல்றத நம்ம கேட்கணும். சில நேரம் சில கல்யாணம் முடிஞ்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மனைவிக்கு தெரியாம தேவையில்லாத காரியங்கள், மனைவி கணவனுக்கு தெரியாம தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் அவர் எங்கே பார்க்கவா போகிறாரு, இதெல்லாம் அவன் என்ன பார்க்கவா போகிறா அப்படின்னு சொல்லி வேறு பெண்களோடு வேறு ஆண்களோடு தொடர்பு கொண்டு இருந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக துரோகம் செய்கிறோமா? கோயிலில் நம்ம விவாகத்தோடு கொடுத்துருக்க எல்லா கட்டளைகளையும் நம்ம மறந்துடுவோம். மரண பரியந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உண்மையுள்ள சாட்சி அதெல்லாம் ஞாபகம் வரும். அதெல்லாம் தள்ளிட்டு நீங்கள் வேறோட இடத்துக்கு இன்பத்தை தேடி அலைகிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த நல் மனசாட்சி நீ தள்ளாத. நீ அப்படி தள்ளும் போது உன்னுடைய விசுவாசம்ங்கிற கப்பல் என்ன செய்து விடும்? சேதமடைந்து விடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நல் மனசாட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது தப்புன்னு சொல்றது, அதை செய்யாதீங்க. அதில் கிடைக்கக்கூடிய சிற்று இன்பத்தை காட்டிலும் பேரின்பத்தை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்ய முடியும்? சேதமின்றி பாதுகாத்த. நல் மனசாட்சியை நிறைய பேர் தள்ளி விட்டுருதாங்க. தள்ளி விட்டவங்களுடைய கப்பல் என்ன செஞ்சிருது? விசுவாச கப்பல் சேதமாகிவிட்டது. சோதனைகள் வரும்போது அந்த பாறையில் மோதி விட்டது. தடை கல்ல மோதி நொறுங்கிட்டுது. சுழல் காற்றில் சிக்கி சீரழிந்து போய்விட்டது. அப்போ நம்முடைய குடும்பம் சீரழிந்து கிடைக்கிறதா? நமக்கு தடைக்கல்லாம் இருக்கா? ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு மேலே போகணும். பிள்ளைங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கலாம். ஒரு தடைகள் தட்டி அது உடஞ்சிட்டா நம்ம மனசாட்சியை நம்ம தள்ளி இருக்கிறோமா? நம்ம நல் மனசாட்சியை நம்ம தள்ளி விட்டுட்டு இந்த ப்ரொசீஜர்லலாம் நம்ம இறங்கணும்னா நமக்கு அதில் என்ன கிடைக்காது? முழுமையான விடியல் கிடைக்காது. சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடைஞ்சு போயிடுவோம், சிக்கி சீரழிந்து போய்விடுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தான் சொல்கிறாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படின்னு சொல்கிறார். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. வெறுமனே ஒரு விசுவாசம் மனுஷனுக்கு இருந்துட்டா போதாது, நல் மனசாட்சி அவனுக்கு என்ன வேண்டும்? தேவை. அப்புறம் விசுவாசம் மட்டும் நமக்கு போதாது, நல் மனசாட்சி இல்லாமல் தேவனுக்கு இடையே உங்களுக்கு இடையே ஐக்கியம் என்ன செய்யாது? உண்மையான ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க முடியாது. உங்களால் உள்ளான மனுஷன் நினைச்ச முடியாது, பலன் கொள்ள முடியாது. அப்போ இந்த மனசாட்சிக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, நீங்கள் செவி கொடுக்கலை, நல்ல காரியத்துக்கு நீங்கள் நல்ல காரியம் சொல்லும்போது அந்த மனசாட்சியை தட்டி கழிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் எப்படி இருக்கும்? ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் உங்கள் ஆத்மா எப்படி இருக்கும்? பலவீனமாக இருக்கும். பலவீனமுள்ள ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா நல் மனசாட்சிக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேணும். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ நம்முடைய மனசாட்சியை நம்ம சோதித்து பார்ப்போம். அது எப்படி இருக்கிறது? மழுங்கி இருக்கா அல்லது கூர்மையாக இருக்கா? இப்போ ஒரு தப்பு பண்ணும்போது முதல்ல அந்த தப்பு செய்யும்போது உங்கள் மனசாட்சி கூர்மையாக பதில் சொல்லும், இந்த தப்பை செய்யாத அப்படி. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த தப்பு செய்ய போகும்போது உங்களுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். அடுத்த நேரம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிரும் அந்த பயம். அப்போ தொடர்ந்து செய்யும்போது சுத்தமாக பயமே இருக்கு. அப்போது உங்கள் நல் மனசாட்சி எப்படி இருக்குது? மழுங்கி போய் இருக்கிறதா அல்லது கூர்மையாக இருக்கிறதா? நம்ம என்ன செஞ்சணும்? ஆராய்ச்சி பண்ணிப்போம்.
உள்ளான மனுஷன்ல நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த நல் மனசாட்சி எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும். எல்லா பாவத்துக்கும் நோ சொல்லணும். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. மேலாடையை விட்டுட்டு என்ன செய்யறான்? பாவத்தை விட்டு விலகி ஓடுறான். அவன் அங்க கண்காணிக்கவோ அவன் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றதோ திருத்துறதுக்கு பெற்றோர் கிடையாது, சகோதரர்கள் கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, யாரும் கிடையாது. அவன் எதுக்கு மட்டும் பயந்தான்? தேவனுடைய கண்களுக்கு இது பொல்லாப்பானதா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டுட்டு விலகி ஓடுறான். அப்போ இன்னைக்கு உங்க மனசாட்சி இருக்கு, நீங்க தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்க மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி கூர்மையாக இருக்கிறதா? அது கூர்மையாக இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நேரத்தில் அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், சிறைச்சாலையில் போய் அடைச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த நாட்டின் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். ஒரு பெரிய பதவி கிடைக்குது, ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக கிடைத்தது? நல் மனசாட்சி. அது கூர்மையாக இருந்துச்சு. அங்கே நங்குரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் அந்த நங்குரம் ஸ்ட்ராங்காக இருக்க போய் அந்த நேரத்தில் வந்த சோதனை அவருடைய விசுவாசத்தை சேதப்படுத்தவில்லை, அது பாதுகாத்தது. எங்க போனாலும் அது கூடவே வந்துச்சு. அப்படியே கிருபை அவரை தாங்கி வந்துச்சு. அந்த யாரெல்லாம் யோசேப்பு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யோசேப்பை மேல அவங்களுக்கு கிருபை கிடைச்சிது, கருணை கிடைச்சிது. அவன் எங்கெல்லாம் போனோன்னு அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்யற காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணினார் தேவன். எதனால? நல் மனசாட்சிங்கிற நங்குரம் அவனுடைய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், குழியில தூக்கி எறியப்பட்டான். இன்னைக்கு நீங்க கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்கலாம். புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நல் மனசாட்சியை காத்துக்கொள் மகனே, மகளே. உன் நல் மனசாட்சியை நீ விட்டு விலகி போயிடாத. இத்தனை நாள் நீ காத்துக்கொண்ட, முடிவு பரியந்தம் காத்துக்கொள். யோசேப்புக்குள்ள அதே உயர்வை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அன்றைக்கு இருந்த அதே தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சோதனைகளிலும் நீங்க தாண்டி வரும்போது உங்கள் மனசாட்சிங்கிற நன்குரத்தை, நல் மனசாட்சிங்கிற நன்குரத்தை எவ்வளவு ஆழமாக தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை முழுமையாக தொடர்போடைய வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டு, உயர்வு உண்டு, மேன்மை உண்டு, கனம் உண்டு. யோசேப்பை போல உங்களுக்கு உயர்வு உண்டு. பலவிதமான போராட்டங்கள். போத்திபார் வீட்டில் எல்லாத்துக்கும் அவர் தலைவனாக இருந்தார். இது போதாது என் பையனுக்கு, என் பையன் என்ன உண்மையா இருக்கிறான், என்ன நல்மன சாட்சியை காத்துக்கொண்டான், என்ன விசுவாசத்துல உறுதியா இருக்கிறான். பார்த்தாரு தேவன் மேல 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 என்ன கொட்டிக்கொண்டே போறார். உங்க விசுவாசம், உங்க நல்மன சாட்சி, உங்க நங்குரம் ஸ்ட்ராங்கா இருக்க 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 சுத்திலும் உங்களுக்கு புயல் அடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும், சோதனைகள் வந்து கொண்டே இருந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு விடிவு கிடைச்ச கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா த பெஸ்ட் தர்றதுக்கு, இந்த தேசத்துல உங்களை உயர்வான இடத்துல கொண்டு வைப்பதற்காக, உங்களை உயர்வான இடத்துல கொண்டு கனப்படுத்தி அதை பார்த்தவர் சந்தோஷப்படுவதற்காக இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துல என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறாரு. நீங்க உங்களோட தடுமாறி நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில அந்த மனசாட்சி கூர்மையா இருந்தா ஜெயத்தை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி பார்க்குறோம். கூர்மை இல்லாம மழுங்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க. தாவீது ஒரு நாள் பாவம் செய்தார். இந்த பாவம் தாவீது பார்த்தீங்கன்னா அது என்ன பாவம்னா உரியாக்கு விரோதமாக பாவம், பத்சேபாளுக்கு விரோதமான ஒரு பாவம், தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமான பாவம். நம்முடைய சரீரத்துக்கு விரோதமான பாவம்னா இன்னொருத்த மனைவியை செய்து என்ன செய்றாமே அடைந்து விட்டா அது தன்னுடைய சரீரத்துக்கே விரோதமான பாவம். அப்போ இத்தனை பாவங்களும் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சங்கீதம் 51:4 பாருங்க, தேவரீர் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று கண்ணீரோடு அறிக்கையிடுறார். ஆனா இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்தார்னா முதலாவது என்ன செய்யறாரு? இந்த காரியத்தை பார்க்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? கண்டு கொண்டார். என்ன கண்டு கொண்டார் தாவீது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். அதை பார்க்குறாரு. அந்த பாவத்தை என்ன செய்றாரு? அறிக்கிடுறாரு. மூணாவது பார்க்கனா தன்னுடைய சுய பலத்தினால யாரு பாவத்தை மூட முடியாது.
பெரிய ராஜா தான் தாவீது. அவரது நினைச்ச உடனே என்ன செஞ்சிட்டார், உரியாவையே கொன்னுட்டு என்ன செஞ்சிட்டார், அவர் மனைவி அடைஞ்சாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடியே தவறு செஞ்சிருந்தாரு. ஆனா யாருடைய மனுஷனுடைய கண்களெல்லாம் மறைச்சிடலாம், தேவனுடைய கண்களை மறைக்க முடியாது. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை தாவீதுக்கு வருது. அப்போ அவர் உணர்வடைகிறார். இப்பதான் அவர் நல் மனசாட்சியை சீர்படுத்துறாரு. பாரு, தப்பு பண்ணியிருக்க, தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நம்ம நிறைய காரியங்கள்ல பார்க்குறோம், நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். இந்த தேவனுக்கு விரோதமாக செய்யும்போது எந்த மனுஷனுக்கு விரோதமாக அது இருக்கு? அது நமக்கு, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிறதா? அதை நம்ம அறிக்கை பண்ணணும். நான் பாவம் செய்தேன் தேவனேன்னு சொல்லி தேவனுடைய சன்னிதானத்தில் கண்ணீர் விட்டு நம்ம அறிக்கை பண்ணணும். நம்ம அறிக்கை பண்ணாதான் அதில் நமக்கு தேவனிடத்துல இரக்கம் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு இருக்கிற உங்கள் மனித பலத்தில் நிறைய காரியங்களை மூடி மறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மறைக்கவே முடியாது. பாவத்தை மறைக்கவே முடியாது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளிப்படும், என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளிப்படும். அது கண்டிப்பாக தண்டனை உண்டு. நம்ம பாவம் செய்த கண்டிப்பாக என்னது, தண்டனை உண்டு. ஆனால் தேவனிடத்திலிருந்து இரக்கம் உண்டு. தேவனிடத்தில் உள்ள இரக்கம் நமக்கு உண்டு. நீங்கள் அந்த நேரத்தில் போய் தேவனுடைய சன்னிதானத்தில் நான் தவறு செஞ்சுட்டேன், நான் மனசாட்சிக்கு விரோதமாக நான் துரோகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. மீண்டும் என்ன செய்யலாம், நீங்கள் நம்பிக்கைங்கிற நங்கூரத்துக்கு வரலாம், நல் மனசாட்சிங்கிற நங்கூரத்துக்கு வரலாம். அதற்கு பிறகு தாவீது அந்த பாவத்தை என்ன செய்ய இறங்கலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம இது வரைக்கும் நம்ம தவறு பண்ணியிருக்கலாம், தவறான குழிக்குள்ள விழுந்திருக்கலாம், தவறான வழியில் நம்ம சென்றிருக்கலாம், நமக்கு ஜெயம் கிடைக்காமல் தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், விசுவாசமாகிய கப்பல் சேதமடைஞ்சிருக்கலாம், சோதனைங்கிற பாறையில் போய் மோதி இருக்கலாம், தடைக்கல்ல மோதி நொறுங்கி இருக்கலாம், சீரழிந்து போயிருக்கலாம், சுழல் காற்றில் சிக்கி சீரழிந்து போயிருந்திருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நல் மனசாட்சிங்கிற நங்கூரத்தை நீ ஆழமாக போடு. நீ அப்படி போடும்போது எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் ஸ்திரப்படும். அப்படி ஸ்திரப்படும் போது நம்ம என்ன செய்ய முடியும், தேவனால் நம்ம என்ன செய்ய முடியும், உயர்த்தப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் அன்பு தான் இந்த திரளான பாவங்களை மூடுகிறது. எல்லா மனுஷனும் நம்ம பாவம் செய்கிறோம், அனுதினம் பாவம் செய்கிறோம். நம்ம பார்க்குறதுல பாவம் செய்கிறோம், சிந்திக்கிறதுல பாவம் செய்கிறோம், கேட்கறதுல பாவம் செய்கிறோம், கொடுக்கறதுல பாவம் செய்கிறோம், கையினால் கிரியைகளில் பாவம் செய்கிறோம், நடக்கையில் பாவம் செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அனுதினமும் அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்படுவது மிக மிக அவசியம். அவருடைய கல்வாரியின் சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. எதற்காக? நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக. நம்முடைய மனித பலத்தை வைத்து பாவத்தை மூட முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவங்களை முழுமையாக மூடி நம்ம என்ன செய்யும், நம்மை முழுமையாக சுத்திகரித்து நமக்கு அதிலிருந்து என்ன செய்யும், முழுமையான விடுதலை நமக்கு என்ன செய்யும், தரும். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நல் மனசாட்சியை தள்ளக்கூடாது. விசுவாசமாகிய கப்பலுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய நல் மனசாட்சியை நம்ம தள்ளவே கூடாது. அப்படி தள்ளும் போது நம்ம எப்படி தள்ளப்பட்டவர்களாக, அதற்கு உண்டான தண்டனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருந்து அப்படியே கிடந்து அவர் என்ன செய்கிறார், அழுறார். அந்த குழந்தை பயங்கரமாக என்ன செய்யுது, எடுக்கப்பட்டு அந்த உலகத்தை விட்டு கடந்து போயிரு. அப்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு யோசேப்பை போல பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடணும். நல் மனசாட்சி அவர் காத்து கொண்டார். அந்த நங்குரத்தை ஆழமாக தேவனிடத்தில் போடப்பட்டிருந்தனால எந்த மனுஷனும் அவரை பார்க்கணும்னு நினைக்கல. ஆனால் அவருடைய கண்கள் எங்கே நோக்கி கொண்டிருந்தது, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கொண்டிருந்தது, கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்ததுனால கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டாரு. அந்த நல் மனசாட்சி அவருக்குள்ள இருந்துச்சு. தேவனுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவு ரொம்ப கிளியரான ட்ராக்ல இருந்துச்சு. எந்த இதுவும் அவருடைய கண்களுக்கும் இவருடைய கண்களும் அவரையே நோக்கி கொண்டிருந்தது. அதனாலதான் அவர் பாவத்தை விட்டு விலக முடிஞ்சிச்சு. ஆனா தாவீது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செஞ்சிட்டாரு, தேவனுடைய இருந்த ஐக்கியம் விலகப்பட்டு விட்டது.
நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் அப்படியே உப்பரிகையின் மேலே நம்ம மாடியில் போய் நின்று பார்த்தா கிராமம்லாம் கிளியராக தெரியும், நம்ம சிட்டி கிளியராக தெரியும். கொடுக்கக்கூடிய அந்த லீவில் நம்ம அங்கங்கே சுற்றிட்டு வந்தால் நமக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அந்த நேரத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அவர் தேவையில்லாத நேரத்தில் எல்லாரும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டில் இருக்க எல்லா வீரர்களும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ராஜா எங்கே போயிருக்கணும்? யுத்த களத்துக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் உப்பரிகளை சுற்றி உலாவும் போது இந்த பாவத்துக்கு அவர் உடன்பட வேண்டியதாயிற்று. அப்போ நம்முடைய வேலையை செய்யும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறான். அவர் சிறிய தவறு செய்தார். எல்லாரும் யுத்த களத்தில் இருக்கும்போது இவர் யுத்த களத்துக்கு போயிருந்தா அந்த தப்பு அவருடைய வாழ்க்கையில வந்திருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வேலை நேரத்துல வேலையில கவனமா இருக்கிறோமா? அல்ல வேலை டைம்ல வேற காரியத்தை செய்கிறோமா? நம்ம வேலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக நம்ம என்ன செய்யணும்? செய்து முடிக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய எஜமான்களுக்கு நாம கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும், அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவன் நம்ம நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தர. நம்ம அடங்கி இருக்கும்போது நம்முடைய காரியங்களை தேவனே பார்த்து கொள்வார். தேவனே நிறைய காரியங்களை பார்த்துக்கலாம். யோசேப்புடைய காரியத்துல பார்த்தீங்கன்னா அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தான்? தன்னுடைய எஜமானுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். தன்னுடைய எஜமானுடைய மனைவிக்கு மனைவி கூப்பிடுறான்னு போகல. எஜமானுக்கு அவன் உண்மையாக வேலை செய்தான். இங்க பூமியில இருக்கிற எஜமானுக்கு உண்மையா இருந்தான், பரலோகத்துல இருக்கிற எஜமானுக்கு உண்மையாக இருந்தான். அதான் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். வேலை செய்யற நேரம் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். அவன் தேவையில்லாத காரியங்களை அவனும் பாவத்துல விழுந்து போயிருப்பான். இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய நேரத்துல நம்ம வேற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? எத்தனையோ மக்கள் வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டும் திண்டாடி கொண்டும் வாழ்க்கையை நடத்த முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தேவன் வேலை தந்து இருக்கிறார். எதற்காக? அங்க நல் மனசாட்சியோட நங்குரை போட்டு நம்ம நல்ல கரெக்டா இருக்கணும். யோசேப்பை போல காரிய சித்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தாவீதை போல தன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்தாதவர் உப்பரிகையின் மேல் உலாவுகிற மனிதனாக நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகி போய்விடக்கூடாது. அப்போ நமக்குன்னு ஒரு சோதனைகள் வரும்போது நம்ம கப்பல் கண்டிப்பா சேதப்படும். அழுது புரண்டாலும் அதுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப நம்முடைய காரியங்களை நம்ம ரொம்ப 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 கவனமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களையும் குற்ற மனசாட்சியையும் நம்ம என்ன செய்கிறது? மூடி விடுகிறது. நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நமக்கு இறக்க வேணும்னு சொல்லி அப்படி சன்னிதானத்தில் இப்போ நம்ம விழுந்து கிடக்கிறோம். தெரியாமல் செஞ்சுட்டோம், அறியாமல் செஞ்சோம், தெரிஞ்சும் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய சன்னிதானத்துலேருந்து நம்ம இப்போ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தகப்பனை, தெரிஞ்சும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுறீங்க. யாராலையும் அதை கழுவ முடியாது. தேவனுடைய இரத்தம் எப்படி அவர் நம்மேல் வைத்திருந்த அன்பு, அவ்வளோ பெரிதான அன்பு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததான அன்பு, அந்த இரத்தம் பரிசுத்தமான இரத்தம் நம்மேல் நம்மை மூடிக்கொள்ளும் போது, நம்மேல் விழும்போது அது நம்முடைய பாவங்களை மூடிக்கொள்ளும். அது அப்படியே மறைந்து போகும், அது அப்படியே அழிந்து போகும். எப்படி அந்த சுவரில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் ரத்தம் விழுந்தன அப்படியே அழிந்து போய் அந்த சுவர் மறைந்தது. பாவமாகிய மதில் சுவர், நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த மதில் சுவர் அப்படியே மறைந்து போனதோ அதே போல இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்க இனிமே நான் மனம் திரும்பி வாழ நான் ஆசைப்படுறேன். இனிமே என் சரீரத்துக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் சமுதாயத்துக்கு விரோதமாக, என் நண்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடி தேவனே என்னை காத்துக்கொள்ளும், என்னை நல் மனசாட்சியை நான் தள்ளிவிடாதபடி என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்னு சொல்லி அவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு இறங்குகிறார். எந்த இரக்கத்தின்படி இறங்குகிறார்? உங்கள் மேல் வைத்திருந்த மிகப்பெரிய அன்பினாலே தன்னுடைய ஜீவனே கொடுத்தாரே சிலுவையில், அந்த இரத்தத்தின் நிமித்தமாக உங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் உங்கள் நிலையில் உங்களை கொண்டு நிறுத்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இன்னைக்கு இருக்கிறார். எப்படி தாவீது ராஜா மீண்டும் தன்னுடைய ராஜஸ்தானத்தில் நிறுத்தினாரோ அதே போல
உங்களையும் நிறுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாவத்தை மூடி 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 மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மீண்டும் அந்த உயர்வு கிடைக்காது. நீங்கள் தள்ளப்பட்டு போவீர்கள், தள்ளப்பட்டு போவீர்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி எச்சரிப்பின் வார்த்தையாக கடந்து வருகிறது. நல் மனசாட்சி தள்ளி விடாதபடி அந்த நங்கூரத்தை நீங்கள் தேவனிடத்தில் ஆழமாக போடும்போது, சோதனையின் காலத்தினாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் புயல் வீசினாலும் சரி, அவிசுவாச குறைச்சினால் வந்த பிரச்சனைனாலும் சரி, தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். நீங்க காரிய சித்தி உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். தொழில் செய்கிற இடங்களில், வேலை செய்கிற இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நாம் நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, அவருக்கு ஒரு உகந்த காணிக்கையாக, நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் அவருக்கு உகந்த காணிக்கையாக இருக்கத்தக்கதாக, அவர் சன்னிதானத்தில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக, நல்ல பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக, நம்மையே நம்ம ஒரு பரிசுத்தமாக நம்மை ஆக்குவதற்கு ஏற்ற விதமாக நல் மனசாட்சி உடையவர்களாக நாம் என்ன செய்யவிடும்? காணப்பட வேண்டும். இந்த நல் மனசாட்சிங்கிற அந்த நங்குரத்தை தேவனுக்குள்ளாக போடுவதற்கு நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அனுதினம் நம்ம பாவம் செய்கிறோம், அனுதினம் நம்ம கழுவப்பட வேண்டும். அனுதினம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் போது இந்த நல் மனசாட்சி கூர்மையுள்ளதாக இருக்கும். தவறு செய்யும் போது தவறை செய்யாம நம்ம தடுக்கும். வேண்டாம் வேண்டாம், பயம், நமக்கு நடுக்கம் இருக்கும் தவறு செய்யும்போது. அதை நாம் கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். நம்ம ஜெயம் கிடைக்கணுமா? தோல்வி வேண்டுமா? நமக்கு ஜெயம் வேணும்னா நல் மனசாட்சி கூர்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போதான் விசுவாசங்கிற கப்பலுக்கு எந்த சேதமும் வராது. அது கூர்மையற்றதாக மழுங்கப்பட்டு இருந்தனா, நீங்கள் என்ன செய்ய? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். நீங்கள் எந்த இடத்துல இருக்க முடியாது. தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, ஆசீர்வாதம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நல் மனசாட்சியாகிய நங்குரத்தை நீங்கள் தேவனுக்குள் ஆழமாக பதித்து கொள்ளும் போது தேவன் உங்களை உயர்த்தி கனப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோசரிக்கிறோம். அப்பா, எங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்க தகப்பனே. அப்பா, மை சோதரிக்கிறோம், மை துதிக்கிறோம். நல் மனசாட்சியை நாங்கள் காத்து கொள்ளத்தக்கதாக, அது கூர்மையானதாக இருக்கத்தக்கதாக, மழுங்கப்பட்டு இருந்தால் தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் தகப்பனே, இந்த நேரத்தில் தகப்பனே, உம்மிடத்தில் தகப்பனே, எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அப்பா உம்மிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறார்கள் தகப்பனே. நீர் இரக்கத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மிக பெரியது ராஜா. அந்த ஆத்தும மீட்புமக்கு அருமையானதாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து இந்த நல் மனசாட்சி அவர்கள் தள்ளி விட்டதினால் சீரழிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடன் பேசுவீராக, அவர்கள் இருதயத்தை தொடுவீராக, மழுங்கி கிடைக்கிற நல் மனசாட்சியை கூர்மைப்படுத்துவீராக. அப்பாவை சோதரிக்கிற தகப்பனே, பாவத்தை விட்டு விலகி ஓடத்தக்கதாக, ஒரு யோசேப்பை போல தங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே அப்பா உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. தவறுகள் பண்ணியிருந்தாலும் தகப்பனே, தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்து விட்டுவிட தகப்பனே தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா உம்மை சோசரிக்கிறோம். உம்மை நோக்கி கதறி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தம், கல்வாரியின் ரத்தம் தெளிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே அவர்களை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் கட்டுகள் முற்றிலும் அறுக்கப்பட்டு போகும்படிக்காக ஜெபிக்கிறோம். சாத்தான் வெட்கப்பட்டு போவானாக. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சல், சந்தோஷ குறைச்சல் தகப்பனே அப்பா கூட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம். விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டிற்கும் தெளிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஐக்கியத்தை கட்டளை இடுவீராக. நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. விசுவாசம் எனும் கப்பலை தகப்பனே, சேதமாயிருக்கிற கப்பலை சீர்படுத்த கிருபை செய்வீராக. ஆமென் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கிறீர் ராஜா. அப்பா நீர் அவளை அதிகமாக நேசிக்கிறீர். உமக்கு நன்றி. அந்த ஆத்தும மீட்பு அருமையா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
என் தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி தகப்பனே, விடுவித்ததற்காக நன்றி தகப்பனே, உயர்த்தினதற்காக நன்றி தகப்பனே, கனப்படுத்தினதற்காக நன்றி. மீண்டும் அவருடைய இடத்தில் தகப்பனே உயர்த்தினீர், கனப்படுத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வேலைகளில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதா, வேலை நேரத்தில் தகப்பனே வேலையை விட்டு வேற காரியங்களை நாங்கள் தலையிடாதபடிக்கு எங்களுடைய எஜமான்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கத்தக்கதாக தேவன் எங்களை அபிஷேகம் பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம். பாவமுடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக தகப்பனே. அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பாவுமே சோதரிகம் இருதயத்தில் இருக்கிற கடினமான காரியங்களை அப்புறப்படுத்தி போடுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவனே, நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.